ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீ வர்ஷா ஆரி டிசைன்ஸ். ஆரி அட்வான்ஸ் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கிறேங்க. இந்த கிளாஸ்ல புட்டாஸ் எல்லாம் எப்படி போடலாம், சிம்பிள் புட்டாஸ் வந்து பீடு வச்சு எப்படி மேக் பண்ணலாங்கிறத இந்த கிளாஸ்ல பார்ப்போம். பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கேங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இது நம்ம ஆல்ரெடி கிளாஸ்லயே இந்த புட்டாஸ் பார்த்துருப்போம். இதையவே பிளவுஸ்க்கு வந்து நம்ம புட்டாஸாவும் கொடுக்கலாம். ஒரு பீடு எடுத்து லாக் பண்ணிட்டு வேணும்னா அங்கேயே என்ன போடுங்க, அப்படி இல்லைன்னா நம்ம கிளாஸ்ல பார்த்துருப்போம்ல லாக் பண்றது, இந்த மாதிரி லாக் பண்ணிடலாம். இது ஒரு புட்டாஸ்ங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதே மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கு மேல ஒரு புட்டாஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டு ஏதாவது ஒரு பீட்ல லாக் பண்ணுவாங்க, இல்ல 2 பீட்லயும் லாக் பண்ணுவாங்க. இப்படி 2 பீட்லயும் கூட லாக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா த்ரெட்டை எடுத்துட்டு இங்க போய் பஞ்ச் பண்ணிட்டு அங்க ஒரு பீடு உள்ள வந்தோ இங்க வந்தோ லாக் பண்ணீங்கன்னா டைட்டா இருக்கும். அந்த ஷேப் வந்து டைட்டா இருக்கும். இங்க வந்து நீங்க என்ன போட்டுக்கலாம். இந்த அக்ஷேப் வந்து இதுக்கு மட்டும் இல்ல, நீங்க வந்து பிளவுஸ் ஒர்க் பண்றப்ப அக்ஷேப் கொடுக்கறப்ப இந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த மாதிரி கொடுத்துட்டு இங்க எடுக்காம இருக்க ஒரு லாக் கொடுத்துருங்க. லாக் கொடுத்துட்டு இந்த இடத்துக்கு போங்க. அங்க ஒரு டாட், ஆப்போசிட்ல வந்துட்டு இங்க இருந்து எடுத்துட்டு இங்க வந்தாலும் ஓகே தான், அங்க வந்தாலும் ஓகே தான். இங்க லாக் கொடுத்துடலாம். இந்த மாதிரியும் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஒரு பீடை கொடுத்துட்டு லாக் பண்ணிடுங்க. அதை சுத்தியும் அப்படியே சுகர் பீடை கொடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரியும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேல ஒரு பீடு, கீழே ஒரு பீடு கொடுத்துட்டு எடுக்காம இருக்க அங்க ஒரு லாக் கொடுத்துட்டு சைடுல போயிட்டு அங்க ஒரு பீடு, அங்க எடுக்காம இருக்க ஒரு லாக், குட்டி லாக் கொடுத்துட்டு இதுக்குள்ள அப்படியே ஆப்போசிட் சைடு போறீங்க. அங்க போயிட்டு ஒரு லாக்கு, இங்க வந்து என்ன போட்டுடலாம். இந்த மாதிரி இதையவே இன்னொரு மாதிரியும் கொடுக்கலாம். இங்க ஒரு பீடு, இங்க ஒரு பீடு கொடுத்துட்டு எடுக்காம இருக்க ஒரு லாக்கு, அது கிராஸ் மாதிரி ஸ்லாண்டிங்ல வரும், இது ஸ்ட்ரெயிட்ல வரும், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆப்போசிட்ல போயிட்டு கீழே இங்க ஒரு புட்டாஸ், சேம் அதே தான். அது ஸ்லாண்டிங்கா வருது, ஸ்ட்ரெயிட்டா வர மாதிரி வருது, அவ்வளவுதான். ரெண்டு சேம் தான். நெக்ஸ்ட் ஒரு 2ஆம் நம்பர் பீட் எடுத்திருக்கேன். அதுக்கு கீழே ஒரு 4ஆம் நம்பர் பீடு, இப்படியே லாக் பண்ணிடலாம். இந்த மாதிரியுமே குட்டி பிட்டாஸ் இந்த மாதிரியும் கொடுப்பாங்க.
மறுபடியும் ஒரு 2ஆம் நம்பர் பீடு, சாரி, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஒரு லாக் வச்சுட்டு ஒரு 2ஆம் நம்பர் பீடு, அதுக்கு கீழே ஒரு 4ஆம் நம்பர் பீடு, இது அப்படியே உள்ள தள்ளிட்டு லாக் போட்டுட்டு நெக்ஸ்ட் இங்க இருந்து ஆப்போசிட் ஒரு குட்டி லாக் வச்சுட்டு சுகர் பீட்ல அப்படியே யூ ஷேப்ல கொடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி குட்டி புட்டாஸ் வைக்கிற இடத்துக்கெல்லாம் நீங்க சிங்கிள் சுகர் பீடை வந்து லோட் பண்ணீங்கனாலும் நீட்டா வரும். டபுளா லோட் பண்றதுக்கு பதிலாக சிங்கிளா கூட நீங்க லோட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து கரெக்டா கிடைக்கும். அதுக்காக சிங்கிளா லோட் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஆப்போசிட் போயிட்டு இன்னர் போட்டுடலாம். இது ஒரு விதமான புட்டாஸ் மாதிரி போடலாம். நெக்ஸ்ட் வந்து ஆப்போசிட்ல ஒரு லாக் வச்சுட்டு ஒரு சுகர் பீடு, ஒரு 2mm 3mm பீடு, கீழே ஒரு சுகர் பீடு, இந்த மாதிரியும் ஒரு குட்டி புட்டாஸ் வந்து போடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல கீழே ஒரு லாக் வச்சுட்டு ஒரு பீடு எடுக்காம இருக்க ஒரு லாக், ஒரு சின்ன செயின் அளவு விட்டுட்டு அங்க ஒரு பீடு, சாரி, அங்க ஒரு பீடு எடுக்காம இருக்க ஒரு லாக். இங்க இருந்து அப்படியே சுகர் பீடு கொடுத்துட்டு வரலாம். இந்த டேர்ன் ஆகிற இடத்துல எல்லாம் சிங்கிள் சுகர் பீடு கொடுங்க. அப்போ வந்து கரெக்டா டேர்ன் ஆகும். ரவுண்டா கொடுத்தாலும் ஓகே தான். இந்த மாதிரி எஸ் டைப்ல கொடுத்தாலும் ஓகே தான். இது வந்து ஒண்ணு கொடுத்தா கரெக்டா இருக்கும். இது இழுத்தீங்கன்னா அந்த டைம் போயிடுறது. கேப் இருக்கிற மாதிரி இருந்தது, பட் இழுத்து அங்க போங்காட்டி நீங்க எல்லாம் கவுன்சிங் போய் கேப் இருக்காது. அப்படியே ஃபுல்லா கொடுத்துட்டு வந்துடுவோம். ஒண்ணு வச்சோம்னா கரெக்டா இருக்கும். உள்ள தள்ளி பஞ்ச் பண்ணிட்டு நாட்டை வெளியே போடுவோம். அது வந்து ஃபினிஷ் ஆகிடும். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வந்து சென்டர்ல ஒயிட் பீட் வச்சுட்டு சுத்தியும் வந்து சுகர் பீட் வச்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு கீழே பேஸ் போட்டுட்டு இதுக்கு உள்ள ஒரு பஞ்ச் பண்ணிட்டு வெளியே எடுத்து லாக் போட்டுக்கணும். அப்பதான் வந்து அது லூஸ் ஆகாம இருக்கும் நமக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பீடு, பக்கத்துல ஒரு பீடு, சென்டர்ல இருந்து மேல போய் ஒரு பீடு, இந்த மாதிரி கொடுத்துட்டு நாட் போட்டாலும் போடலாம், இந்த மாதிரி உள்ள இழுத்துட்டாலும் எடுத்துடலாம். இதே இது கீழேயும் கொடுத்துடலாம்.
சேம் சிங்கிள் சிங்கிளாவும் இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல மட்டும் கொடுக்கறனாலும் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கீழேயும் கொடுத்துடலாம். உங்களுக்கு லூஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அங்க ஒரு எடுக்காம இருக்க ஒரு லாக் போட்டுக்கோங்க. அது தப்பு இல்லை நமக்கு. இந்த இடத்துல எடுக்காம இருக்க ஒரு லாக் கொடுத்துக்கணும். இப்படி ஒரு லாக் கொடுத்துட்டு மடி கீழே போகணும். அங்க போயிட்டு ஒரு பால் மேலே பார்த்து வச்சாலும் ஓகே தான், இல்லை கீழே பார்த்து வச்சாலும் ஓகே தான். எடுக்காம இருக்க ஒரு லாக்கு, சேம் உள்ள இருந்து வெளியே வாங்க. இந்த ஒரு பஞ்ச் பண்ணிட்டு இந்த ஒரு பால் பீட்டை இப்படி கொடுத்துடலாம். எடுக்காம இருக்க ஒரு குட்டி லாக் கொடுத்துட்டு என்ன போட்டாலும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, சென்டர்ல ஒயிட் பீட் கொடுத்து சுற்றி சுகர் பீட் கொடுத்துருக்கேன். சேம் அதே இது. ஆனால் அடையிலிருந்து த்ரெட் எடுத்துட்டு ஒரு 3 நம்பர் பீடு, ஒரு சுகர் பீடு எடுக்காம இருக்க ஒரு லாக்கு த்ரெட்டை எடுக்காம இருக்க லாக் கொடுத்துட்டு த்ரெட்டை அப்படியே யூட்டன் போட்டு மேலே பண்ணிக்கிறேன். பஞ்ச் பண்ணிட்டு எடுக்காம இருக்க லாக்கை உள் பக்கமா வச்சுட்டு மறுபடியும் அதே மாதிரியா இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி இப்படி பஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் எடுங்க. ஒரு பீடுன்னு ஒரு சுகர் பீடுன்னு இதில் போட்டுருவேன். இந்த மாதிரி எடுக்காம இருக்க அங்கே ஒரு லாக்கு, எகைன் மேலே ரெண்டுக்கும் சென்டரில் போயிட்டு எடுக்காம இருக்க அங்கே ஒரு லாக் கொடுத்துட்டு கீழே வாங்க. கட்டாயம் அங்கே எடுக்காம இருக்க ஒரு லாக் கொடுத்துருக்கணும். இவ்வளோ தூரம் வந்துட்டு பஞ்ச் பண்ணி எடுக்காம இருக்க ஒரு லாக்கு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சுகர் பீடுன்னு சுகர் பீடு எடுத்துக்கோங்க. ஆப்போசிட்ல கீழே இருந்து மேலே போயிடும். எடுக்காம இருக்க ஒரு லாக்கு. இங்கே வந்து எண்ணாட் கொடுத்துக்கலாம். எண்ணாட் சைடுலையும் கொடுக்கலாம். இது உள் பக்கமாக தள்ளி கொடுக்குறப்ப இந்த எண்ணாட் வந்து பிசு இருந்தாலும் வெளியே தெரியாது. ஒன்றுக்கு 2 தடவை எண்ணாட் நல்லா கொடுத்துக்கோங்க. நம்ம கிளாஸ்லேயே சொல்லியிருக்கோம் நரம்பு எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு. இந்த மாதிரி பிகாஸ் போடலாம். நெக்ஸ்ட் சென்டர்ல ஒரு 3 mm பீடு கொடுத்து லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிட்டு பீட் எடுத்துக்கிறேன். கோதுமை பீடு ஆப்போசிட்ல அப்படியே உள்ள போறீங்க. எடுக்காம இருக்க ஒரு சைட்ல லாக் கொடுத்துட்டு அப்படியே கீழே முடிவுல போறோம். எடுக்காம இருக்க ஒரு லாக்கு, இன்னொரு பீடு என்ன போட்டுக்கலாம். போனது மாதிரி கீழே இருந்து எடுத்து போனீங்கன்னா அது எண்ணாட்டுக்குள்ள வந்துடும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து சென்டர்ல மறுபடியும் ஒரு 3 நம்பர் பீடை வச்சுக்கிறேன். லாக் பண்ணிட்டு பீட் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பீட்டை அங்கங்க நம்ம அப்பவே லாக் போட்டுருவோம். இங்கேயே எண்ணாட்டும் போட்டுக்கணும். சின்ன எண்ணாட்டா போடுங்க, உள்ள போயிடும். நெக்ஸ்ட் இங்கிருந்து ஒரு எண்ணாட்டு, இங்கிருந்து ஒரு பீட் எடுத்துக்கிறேன். இங்கேயே ஒரு எண்ணாட்டு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கிருந்து ஒரு பீடு,
ஒன்றுக்கு 2 தடவை நல்லா பின்னாடி போட்டுக்கணும். இப்போ இந்த சென்டர்ல கேப் இருக்குல்ல, அந்த கேப்புக்கு பீடு கொடுக்குறோம். உள்ள போயிட்டு இங்க பஞ்ச் பண்ணிட்டு அங்க ஒரு பீடு, ஆப்போசிட் சைடு போயிட்டு இங்க ஒரு பீடு, இந்த சைடு வந்துட்டு இங்க என்ன போட்டுக்கலாம். நல்லா பெருசாவே போடுங்க. மறுபடியும் இன்னொரு தடவை நாட் போட்டிங்கன்னா அந்த நாட் உள்ள போயிடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஞ்ச் பண்ணி மேலே குட்டினது போட்டுட்டு எடுக்காம அங்க ஒரு பீடு, இந்த இடத்துல ஒரு பெரிய பீடு, இந்த மாதிரி ஒரு நாட் போடலாம். நெக்ஸ்ட் ஒரு சமுக்கி கொடுத்துட்டு ஒரு பீடை கொடுத்து லாக் பண்ணிக்கலாம். எடுக்காம இருக்க கீழே ஒரு லாக்கு. இப்போ சைடுல கட் பீட் கொடுக்கலாம். எடுக்காம இருக்க லாக் கொடுத்துட்டு கட் பீட் கீழே வந்துட்டு சென்டர் கொஞ்சம் பஞ்ச் பண்ணிட்டு இன்னொரு சைடு இன்னொரு கட் பீடு, இங்க என்ன போட்டாலும் போடலாம். இப்படி வளைச்சு கீழேயும் வந்துடலாம். சென்டர்ல பஞ்ச் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய பீடு, எடுக்காம இருக்க ஒரு லாக் போட்டுட்டு அதை நாட் பண்ணிடணும். இந்த மாதிரியும் ஒன்று போடலாம். சென்டர்ல ஒரு பீடு கொடுத்துருக்கேன். இப்போ இங்க இருந்து எடுத்துக்கலாம். ஆப்போசிட் குட்டியில வச்சுட்டு ஒரு ஜமுக்கி வித் ஒரு பீடு, சாரி ஜமுக்கியும் ஒரு பீடும் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல பஞ்ச் பண்ணிட்டு இப்போ இவ்வளவு தூரம் மேலே போயிட்டு எடுக்காம இருக்க ஒரு லாக்கு, இப்போ ஜமுக்கியும் ஒரு பீடு எடுத்துக்கிறேன். மறுபடியும் அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு எடுக்காம இருக்க ஒரு லாக்கு, ஜமுக்கி ஒரு பீடு, பக்கத்துல ஒரு லாக் கொடுத்துட்டு இப்படி வெளியே வந்துக்கலாம். கொடுத்துட்டு ஒரு ஜமுக்கியும் ஒரு பீடும், எடுக்காம இருக்க ஒரு லாக் கொடுத்துட்டு பக்கத்துலயே என்ன போட்டுக்கலாம். இவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் சென்டர்ல ஒரு பீடு வச்சுக்கலாம். எடுக்காம இருக்க ஒரு லாக்கு அப்படியே சுத்தியும் புகை பீடு கொடுத்துட்டு வருவோம். இப்போ
லாக் தெரியுது. அது இன்னொரு தடவை லாக் பார்த்தீங்கன்னா உள்ள போயிடும். கீழே இங்க இருந்து த்ரெட்டை எடுத்துட்டு ஒரு 2 சுகர் பீடு ஒரு பால் பீட் கொடுத்து லாக் பண்ணிடலாம். சரி, மறுபடியும் அங்கிருந்து சுகர் பீடு போட்டுட்டு இப்படி தள்ளினீங்கன்னா அது டைட் ஆயிடும். அப்போ பண்ணீங்கன்னா கரெக்டா வரும். இந்த சைடு என்ன கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரியே இந்த சைடும் கொடுங்க. 1 2 3 4 கொடுத்துருக்கோம். இது ஓகே தான் 4. அப்போ இங்க ஒரு பால் கொடுத்துடலாம். இப்போ சென்டர்ல இந்த 2 விட கொஞ்சம் சின்ன சைஸ்ல கொடுப்போம். இந்த 3 பால் போதும். இந்த இடத்துல ஒரு பால் கொடுத்துக்கலாம். இதை இங்க லாக் பண்ணிடலாம். பிளவுஸ்ல அந்த புட்டாஸ் மாதிரி எல்லாம் போடுறீங்க அப்படின்னா எல்லா புட்டாஸும் போட்டுட்டு லாஸ்ட் புட்டாஸ் மட்டும் நல்லா நாட் கொடுத்துக்கணும். லாஸ்ட் புட்டாஸ் இந்த மாதிரி போட்டாதீங்க. நாட் வந்து ஏதாவது ஒரு புட்டாஸ் நல்லா டைட்டா லாக் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பஞ்ச் பண்ணிட்டு ஆப்போசிட் குட்டி லாக் வச்சுட்டு ஒரு வீட் பீடு எடுக்காம ஒரு லாக்கு ஆப்போசிட் போயிட்டு பஞ்ச் பண்ணிட்டு எடுக்காம இருக்க ஒரு லாக் கொடுத்துட்டு again இன்னொரு வீட் பீடு போட்டு மேலே போடுங்க. அங்க ஒரு வீட் பீடு இங்க வந்து பஞ்ச் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு பீடை கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடலாம். என்ன போட்டு இங்க ஃபினிஷ் பண்ணிடலாம். இது வந்து அதிகமா எல்லா புட்டாஸ்க்கும் அதிகமா நிறைய பிளவுஸ்க்கு எடுக்கிறது. சென்டர்ல ஒரு புட்டாஸ் கொடுத்துக்கலாம். இதை வந்து லாக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீட் பீட் எடுத்துக்கிறேன். இங்க வந்து ஒரு வீட் பீட் கொடுத்துக்கிறேன். எடுக்காம இருக்க ஒரு லாக்கு. எகைன் இன்னொரு வீட் பீடை ஆப்போசிட் சைட்ல இருந்து எடுத்துக்கிறேன். இப்படி கீழே பார்த்து வர்ற மாதிரி அங்கேயே எடுக்காம இருக்க ஒரு லாக்கு. இன்னொரு வீட் பீட் எடுத்துக்கிறேன். இந்த பக்கம் போடக்கூடாது. இப்படி திருப்பி ஆப்போசிட் சைடு இருக்கிற மாதிரி இந்த எட்ஜஸ் வந்து மீட் பண்ற மாதிரி இப்படி அங்கேயும் எடுக்காம இருக்க ஒரு லாக்கு. இப்போ எப்பயும் போல, ஏன்னா அந்த 2 கார்னர் மட்டும் தான் மீட் பண்ணணும். இந்த மாதிரி இந்த இடத்துக்கெல்லாம் வந்து நீங்க ஒரு பீடு கொடுத்தாலும் ஓகே தான். இப்படியே விட்டீங்கனாலும் இந்த புட்டாஸ் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த இடத்துக்கெல்லாம் ஒரு பீடு கொடுத்தீங்கனாலும் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு ரவுண்ட் வந்து சென்டர்ல ஒயிட் பால் வச்சு சவுண்ட் கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து சைடுல இங்க இருந்து ஒரு டியூபு எடுக்காம இருக்க ஒரு லாக்கு, ஆப்போசிட்ல ஒரு டியூபு. இது அப்படியே மடிச்சு உள்ளேயும் கொண்டு வந்துக்கலாம், வெளியே கொண்டு வந்தாலும் ஓகே தான். சென்டர்ல கொண்டு போயிட்டு கீழே வர்றீங்க.
இந்த இடத்துல ஒரு பால் கொடுக்கணும். உங்க saree கலருக்கு ஏத்த மாதிரி நீங்க கொடுத்துக்குங்க. எடுக்காம இருக்க ஒரு லாக்கை நீங்க அப்படியே லாக் போட்டுடலாம். இதுவும் ரொம்ப அழகா இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஒரு சுகர் பீடு, ஒரு 3 நம்பர் பீடு எடுக்காம இருக்க கீழே ஒரு லாக்கு, சைடில் போகிறோம். இங்கே எடுக்காம இருக்க ஒரு லாக் கொடுத்துட்டு ஒரு பால், சுகர் பால் பீடு, மறுபடியும் அதை அப்படியே வச்சுக்கிறோம். எடுக்காம இருக்க ஒரு லாக்கு, மேலே போறீங்க. இந்த இடத்துல அதே மாதிரி எடுக்காம இருக்க ஒரு லாக் கொடுத்துட்டு ரிட்டர்ன் வரீங்க. இங்க வந்து நாட் போட்டுக்கலாம், இல்லை இங்க ஒரு பீடு கொடுத்தாலும் ஓகே. உள்ளேயே இப்படி ஒரு லாக் போட்டுக்கலாம். இந்த மாதிரியும் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஒரு கட் பீடு வந்து சென்டர்ல ஒரு கட் பீடு கொடுத்துக்கிறோம். அங்கேயே வந்து என்ன போட்டுக்கலாம். என்ன போட்டுட்டு ஒரு பால், ஒரு சுகர் பீடு, எப்பயும் போல லாக் போடுற மாதிரி இந்த லாக் போட்டுக்கலாம். மறுபடியும் கீழேயும் ஒரு சுகர் பீடு, ஒரு பால் எடுக்காம இருக்க ஒரு லாக் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு கட் பீட் எடுத்திருக்கேன், இப்படி கிராஸா வச்சுக்கிறேன். அங்கே எடுக்காம இருக்க ஒரு லாக் கொடுத்துட்டு அங்கேயே ஒரு எண்ணாட் கொடுத்துக்கிறேன். இப்போ சுகர் பீட் எடுத்துக்கிறேன். இதுக்கு மேல ஒரு சுகர் பீடு, இன்னொரு சுகர் பீடு, ரிட்டன் உள்ள வந்துட்டு மேலே போய் இன்னொரு சுகர் பீடு. லாக் போட்டாலும் ஓகே, எண்ணாட் போட்டாலும் ஓகே. சேம் இதே மாதிரி கீழே ஒரு சுகர் பீடு, இன்னொரு சுகர் பீடு, இன்னொரு சுகர் பீடு கொடுத்துட்டு இப்படி உள்ள வந்து ஒரு பஞ்ச் பண்ணிட்டு இப்படி வெளியே வாங்க. அந்த இடத்துல இன்னொரு சுகர் பீடு. எடுக்காம இருக்க ஒரு குட்டி லாக் போட்டுட்டு லாக் பண்ணிக்கங்க. இல்லை எண்ணாட் கூட போட்டுக்கலாம். இவ்வளோதாங்க, சிம்பிள் புட்டாஸ் எல்லாம் இன்னைக்கு பார்த்துருக்கோம். இதே மாதிரியா இன்னொரு செட் ஆஃப் புட்டாஸோட நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.